அருமையானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி இந்த 40 நாள் சிலுவை தியானம், இந்த முறை என் அருமை ஆண்டவர் இயேசுவை பற்றிய அதிகமாக இந்த நாவிலே உச்சரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு ஏற்றபடி இந்த சுவிசேஷத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இதிலிருந்து வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பு மார்க் 8ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்துல 2 காரியங்களை நேற்றைய தினத்தில் நாம பார்த்தோம். ஆண்டவர் சீஷர்களையும் ஜனங்களையும் தம்மிடத்தில் அழைத்தார். நீங்க என் பின்னால வர விரும்புறீங்களா? அப்படி விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் தன்னை வெறுத்தார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு தன்னை வெறுத்தார். அவர் ஸ்தானத்தை இழந்தார். எல்லா பொறுப்புகளையும் விட்டார். ஒரு அடிமையை போல இந்த உலகத்துக்கு வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்க முடியும். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அவர் தன்னை வெறுத்து வந்ததினால் ஏன் ஊழியத்தை செய்ய விரும்புறவங்க, எனக்காக வாழ விரும்புறவங்க, என் வழியில நடக்க விரும்புறவங்க, என் உபதேசத்தை கேட்க விரும்புறவங்க, என்னில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று வாழ விரும்புறவங்க தன்னைத்தானே வெறுக்கணும். வேறு காரியத்தின் மீது நீங்கள் முழு ஆசை வைக்க கூடாது. உங்கள் ஆத்துமாவை கெடுக்கிற காரியத்திலே பிரியம் கொள்ளக்கூடாது. தவறாய் போகக்கூடிய வழிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இன்னும் 2 காரியத்தை சொல்றாரு. இந்த வசனத்திலே சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. தன் சிலுவைன்னா அவரவர்களுக்குரிய சிலுவை. சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். கழுத்துல போடுற சிலுவையை அவர் சொல்லல, கையில போட்டுக்கிற சிலுவையெல்லாம் அவர் சொல்லல. ஒவ்வொருவரும் அனுதினமும் சிலுவை, அவரவர்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் மார்க்கு சுவிசேஷத்தில் முதல்ல, மத்தேயுல இருக்கு, மற்ற சுவிசேஷத்துல இருக்கு. மார்க்கு சுவிசேஷத்தில் முதல்ல சிலுவை என்ற வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. மார்க் 8:34. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை அப்படின்னா ரோமர்கள் உபயோகப்படுத்துகிற ஒன்று. நடுவுல ஒரு குச்சி போல இருக்கும், மரம் இருக்கும், இடையில ஒண்ணு கட்டுவாங்க. மரணத்துக்கு ஏதுவான குற்றவாளி இருந்தால் அந்த குற்றவாளி என்ன செய்யணும்? அந்த மரத்துல, சிலுவை என்று அந்த மரத்துல கட்டுவாங்க, ஆணி அடிப்பாங்க. காலில் ஆணி இருக்கும், கையில ஆணி இருக்கும், அதுலதான் தொங்கணும். இது ரோமர்களின் பண்பாடு. ஆனா ஒரே நேரத்துல அவங்க சாக மாட்டாங்க. கொஞ்சமா சித்திரவதை, ஆணி அடிக்கப்பட்ட போது, உடல் முழுவதும் வருத்தப்பட்ட போது, வருத்தி கொண்ட நிலையில் அதிகமான பாடுகள், வேதனையை சகித்து கொண்டு அப்படியே கொஞ்சமா உயிர் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படி அவங்க இருக்கும்போது கொஞ்சமா அவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்க. சிலுவையில அடிக்கப்பட்டவங்க பிழைக்க முடியாது, அவங்க செத்துடணும். ஆனா அப்படிப்பட்ட இடத்துலதான் ஆண்டவர் இயேசுவை கூட ஒரு குற்றவாளியாக, ஒரு தப்பு செய்யாத ஆண்டவரை, இந்த ஆண்டவரை தான் சிலுவைய எடுத்துக்கன்னு சொன்னாரு. இந்த ஆண்டவரை சிலுவையில அடிச்சாங்க. அவர் சிலுவையை சுமந்து போனார் என்று யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல படிக்கிறோம்.
18ஆம் வசனத்துல இயேசு தம் சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதியிலே உடலெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில், சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில், தலை முதல் கால் வரைக்கும் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவையை சுமந்துகிட்டு போறார். அந்த நேரத்துல அந்த ஊர் வழியா அந்த வழியா வந்த ஒருவர், சீமோன் அவனுடைய பேரு, ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து அப்படியே கீழே விழுறாரு. பலன் இல்லை. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு வந்ததான அந்த சீமோனை சிலுவையை சுமக்க வச்சாங்க என்று 15:24 மார்க்கு அதுல படிக்கிறோம். இது சீமோனின் சிலுவை அல்ல, இது ஆண்டவரின் சிலுவை. இப்படி அவர் சிலுவை சுமந்து சிலுவையில் மரித்த ஆண்டவர், அதற்கு முன்னாடியே அவர் சொல்லுகிறார், நீ என் பிள்ளையா மாற வேண்டுமானால், என் சீஷர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், என் சத்தியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு, அதை நீங்க தான் சுமக்கணும் என்று சொன்னார். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுமா? என்னை பின்பற்ற வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு நீங்க வேற பக்கம் போக முடியாது. என்னைக்கு என்கிட்ட வந்துட்டீங்க, என் நல்வழியை தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னால் தான் விடுதலை ஆசீர்வாதம் உண்டு தெரிந்து கொண்டீங்க, பின்பற்ற வேண்டும். இதை எடுத்துக்கிட்டு வேற யாரையும் பின்பற்றி நீங்க போயிடக்கூடாது. இதுவரை மற்றவங்களை பின்பற்றினவங்க, ஃபாலோ பண்ணவங்க. ஏன்னா ஒரு மனுஷனா ஒருவர் பின்பற்றுவதற்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. எல்லாருமே நல்வழியை காட்டினாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே விதவிதமான வழியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்பது பாரமானது, சிலுவை என்பது பாடுகள் நிறைந்தது, சிலுவை என்பது வலிக்குட்பட்டது, சிலுவை என்பது அழுத்தக்கூடியதுதான். ஆனால் என்னை பின்பற்றுன்னு அதை எடுத்துக்கிட்டு என் பின்னால வரணும், என்னை பின்பற்ற வேண்டும். இனி நீ மற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது, அவர் வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றினால் பிரியமானவர்களே, உங்களுக்கு கவலையே இருக்காது, உங்களுக்கு பாடுகளே இருக்காது, உங்களுக்கு வியாதியே இருக்காது, உங்களுக்கு எந்த போராட்டமும் இருக்காது, உங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும், நீங்க என்னைக்கும் சமாதானமா இருக்க முடியும். அப்படி வேதத்துல சொல்லப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றத நம்பிதான் அநேகர் வந்து நாங்க இப்படி இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா சபை, கிறிஸ்தவம், பைபிள் என்ன அப்படி இருக்கு, இது நம்மால வாழ முடியாதுன்னு எத்தனை பேர் விலகி போறதற்கு காரணம் இப்படிப்பட்ட உபதேச வார்த்தைகள் தான். ஆனா ஆண்டவரும் அப்படி சொல்லல, வேதமும் அப்படி சொல்லல. ஆண்டவரை பின்பற்றினால் பாடுகள் உண்டு. யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு வார்த்தை இப்படியா இருக்கும், நீங்கள் உலகத்தார் அல்லாதவர்கள், உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கும். உங்களை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறவர்களை உலகம் பகைக்கும். தேவ பக்தியாய் நடக்க விரும்புறவங்க துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12, 2:12 இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை நமக்கு கொடுத்திருக்கார். உன் சிலுவையை எடுத்துக்க, என்ன பின்பற்றி வா. ஆனா என்ன, அவரை பின்பற்றி வரும்போது தோல்வி இல்லை, கைவிட மாட்டார், கூட இருப்பார். பாடுகளுக்கு பின், சிலுவை பாடுகளுக்கு பின்தா சிங்காசன வாழ்வு இருக்கு. எனவே தெய்வீகத்தை பின்பற்றுவோம், ஆண்டவர் சென்ற பாதை நடப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.